இன்றைக்கி நம்மளோட லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலில் குக்கரில் ரொம்ப சிம்பிளாக காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அவங்களோட இஷ்டத்துக்கு. ஸோ நான் ஒரு 5-6 வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வீட்டில் இருக்கிற வத்தல், சுண்டை வத்தல், தாளிப்பு வத்தல் எதுனாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். இப்போது தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு வத்தப்பொடி, மல்லிப்பொடி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தப்பொடி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். அது குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துட்டு மூடிப்பு வச்சு நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காரக்குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கணும் அந்த மாதிரி யோசிக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸில் பண்ணணுன்றப்ப நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப சீக்கிரம் வேலை முடியும். குழம்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.